பிரைஸ் தி லார்ட். வேதத்தில் உள்ள 3 ஆசீர்வதிக்கப்பட்ட நல்லிணக்கம் என்ன? முதலாவது, கணவன் மனைவிக்கு இடையே உள்ள நல்லிணக்கம் என்று 1 கொரிந்தியர் 7 சொல்லுகிறது. கணவன் தன் மனைவிக்கு தன் திருமண கடமையை நிறைவேற்ற வேண்டும். அவ்வாறே மனைவி தன் கணவனுக்கு செய்ய வேண்டும். கிறிஸ்துவ தம்பதிகள் இணைந்து ஒன்றாக தாம்பத்திய உறவு கொள்ள வேண்டும். பரஸ்பர சம்மதத்தின் பேரில் குறிப்பிட்ட நோக்கத்திற்காக குறிப்பிட்ட காலத்திற்கு விலகி இருக்கலாம். ஆனால் மீண்டும் ஒன்றிணைந்து வாழ வேண்டும். இல்லாவிட்டால் கிறிஸ்தவர்களின் எதிரியாகிய சாத்தான் தன்னடக்க குறைவின் காரணமாக பாலியல் ஒழுக்கக்கேட்டுக்குள்ளாக ஈடுபட அவர்களை தூண்டுவான். இரண்டாவது, கிறிஸ்துவர்களிடையே நல்லிணக்கம் இருக்க வேண்டும். ரோமர் 15:5 சொல்லுகிறது. கிறிஸ்துவேசின் முன்மாதிரியை பின்பற்றுவதன் மூலம் ஒருவருக்கொருவர் இசைந்து வாழுங்கள். கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொண்டது போல நீங்கள் ஒருவர் ஏற்றுக்கொண்டுங்கள். ஒரு மனப்பாட்டின் ஆவியும் கிறிஸ்துவர்களிடையே தனிப்பட்ட காணப்படுகிற வேறுபாட்டை குறைக்கிறது. மூன்றாவது, கிறிஸ்துவர்களும் அவிசுவாசிகள் இடையே நல்லிணக்கம் இருக்க வேண்டும். எபிரேயர் 12:14 சொல்லுகிறது. எல்லோருடனும் சமாதானமாய் இருங்கள், பரிசுத்தமாய் இருங்கள். ஆமென்.